என்ன கொணாரையா மாட்டு தலைச்சுழி முதுகு சுழி எல்லாம் நல்லா இருக்கா? அருமையான நல்ல சுழி ஈர் கட்டி இருக்கா? ஆமா. டேய் அப்பி போடுவேன். 2 மாடு 10,000 ரூபாடா. நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் 2 பண்ணி வாங்க முடியுமாடா? ஈரு கட்டி இருக்கா கூறு கட்டி இருக்கான்னு ஓட்டி போடா. இங்க பாருங்க, மாடு வாங்கும்போது பார்த்து வாங்கணும், இல்லாட்டி பின்னாடி சிரமம் தெரியுமில்ல. டேய் வெறும் பையனி உனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்க, வீணா விசாரணை எல்லாம் பண்றியா? கொழுப்புடா உனக்கு. யார பார்த்து கொழுப்புன்னு சொன்னீங்க? நானும் பார்த்து வரேன், வர வர வாய் நீண்டு போகுது. அட மாடாச்சி நீ போயா. டேய் கண்ணா கண்ணா என்னடா டபக்கு டபக்குன்னு கோபிச்சுக்கிற? நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை கொடுறா. உங்களுக்கு மரியாதை வேணுமா ஓட்டக்கல்ல வேணுமா? மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்காரனாவே கொடுத்துரு. அப்புறங்க என் அடுத்த ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. இப்பதானப்பா ஒரு ஆசையை முடிச்சு வச்சிருக்கேன். சொல்லு. இந்த சுப்பையா தேவர் மக வள்ளி இல்ல, அவ மேல எனக்கு ஒரு கண்ணு. நீங்க எப்படியாவது அவர்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க. நான் வரட்டுமா? ஐயோ, ஒரு ஓட்டக்காரனா வச்சுட்டு என்ன இம்சம் பண்றாங்க. இதுல கல்யாணம் வேறையா? அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ? சுப்பையா தேவர் ஒரு குரங்கு, அவன் பொண்ணு ஒரு குரங்கு. இந்த குரங்குகளை எல்லாம் நான் எப்படி? ஐயோ பழனிசாமி, நீ பெரிய இடத்துல வேலை பாக்குற, சொந்த வீடு இருக்கு, நீ பொண்ணு கேளு, ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற. ஆனா அந்த ஒண்ணுமில்லாத வெறும் பயலுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். மாமா, இப்ப அவன் வெறும் பையன் இல்ல, பெரும் பையன். நேத்துக்கு தான் 10,000 ரூபாய் கொடுத்து 2 பசுமாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பொண்ணுக்குன்னு தொட்டுட்டியா? அதை பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை நிறைவேற்றி வைக்கணும்ல. அந்த வேட்டி கட்ட தெரியாத வயலுக்கெல்லாம் நீ ஏன் வாக்கு கொடுக்குற? நீ வாக்கு கொடுத்தாலும் நான் பொண்ணை தர மாட்டேன். இப்ப என்னதான் பண்ண சொல்ற மாமா? முதல்ல அவனை வேட்டி கட்ட சொல்லு, ஒழுங்கா கட்டுறா நான் பாத்துக்கிட்டு அப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, நாளைக்கே 10 வேட்டி வாங்கி கொடுத்து அவனை கட்ட சொல்றேன். சரி, அந்த பையகிட்ட ஒரு பைசா கூட கிடையாது, கல்யாண செலவெல்லாம் யார் பண்றது? கரிச்செட்டி பையன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா செலவையும் நம்ம தலையில கட்ட பாக்குறான். சரி மாமா, பொண்ணுக்கு நீங்க தானே செலவு பண்ணணும். வாஸ்தவம் தான். இப்ப என்கிட்ட வசதி இல்லையே, 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ அவசரப்படுறிய. கல்யாண செலவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டா நீ பொண்ணை கொடுப்பியா? ஒரு விதத்துல எனக்கு சௌரியம் தான். ஒரு விதத்திலயா உனக்கு சௌரியம்? பல விதத்துல உனக்கு சௌரியம். சரி, பையன் ஜாதகத்தை கொண்டு வா, பார்த்து ஏற்பாடு பண்ணுவான். ஐயோ, இப்பதான் எனக்கு தலையே சுத்துது. அவனுக்கு எல்லாம் ஜாதகம் ஏது மாமா? அவனை பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களான்னே தெரியல. எல்லாம் இந்த ஓட்டக்காரனாவால வந்த வேணா. என்ன ஓட்டக்காரனாவா? அது ஒண்ணுமில்ல, காசை சுண்டி விட்டு பூவா தலையா பாக்குறது இல்ல. அதுல நான் அவன்கிட்ட தோத்துட்டேன். எதுக்கு நீ கண்டதெல்லாம் நோன்ற? கல்யாண செலவு தான் நான் ஒத்துக்கிறேங்கல்ல. சரிப்பா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களா, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீ ஏன் நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணு. அப்ப நான் வரட்டுமா? தட்டு. ஓ, குடுத்துட்டு போற முறையா? நான் எடுத்துட்டு போற முறையாக நினைச்சுக்கிட்டேன். சரிதான், வாங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். தங்கச்சி வந்து என்னையா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இன்னும் அந்த தடியனை காணோம். அலங்காரம் பண்ணிட்டு இருக்காருண்ணே, இப்ப வந்துருவாரு. அலங்காரமா? இவனுக்கா? என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனுஷனாக முடியுமா? ஏன் இம்சை பண்றீங்க? அவனை கொண்டாங்க ஐயா. என்ன குரங்கு கிறங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனான்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வாங்க மாப்பிள்ள உட்கார். என்ன கல்யாணோட மாதிரி தெரியலையே? பின்ன என்ன காய்கறி விக்கிற சந்த மாதிரியா இருக்கு? அது இல்ல, இன்னும் கொஞ்சம் தோறங்கிறனா அது இதுன்னு பண்ணிருக்கலாமே. ஆமா, இது என்ன மேளம்? தோல் மேளம். அது தெரியுது. என்ன ஊரு? லோக்கல். இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. ஓ, என் தகுதிக்கு இவங்க ஒத்துப்பட்டு வருமா? வராதுதான். இந்தப்பா, இன்னைக்கு மட்டும் இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அடிங்கப்பா. முத்தண்ண, பழனிசாமி என்ன இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெருசு. இந்த லட்சணத்துல இளையராஜா கச்சேரி ஏன் வைக்கல, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் வரலன்னு கேப்பீங்க போல இருக்க. நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடிச்சத மறந்துடாதீங்க. பழனிசாமி, நீ பேச வேண்டியதெல்லாம் இந்த பயல்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சு என்னை அவமானப்படுத்துறியா? நானா இந்த கல்யாணம் வேணும்னு உன்னை கால பிடிச்சு கெஞ்சினேன்? எங்க தாத்தா புதைச்சு வச்ச ஓட்டக்கால் நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதுதான் நடக்கும். இந்த கல்யாணம் வேணா, ஒண்ணு வேணா, போயா. மாப்பிள்ள, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா வாழைப்பழவாயா, உன்னை யாரா வாயை திறக்க சொன்னது? உன்னை நான் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போய் 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 நாய கிட்ட வராத, போயிரு. மாப்பிள்ள, நீங்க வாங்க. சுத்தி போனா லேட் ஆகு, இப்படியே குறுக்கு வழியே வாங்க. இங்க நீங்க மாப்பிளையா நான் மாப்பிளையா? நீங்க தான் மாப்பிள்ள. எனக்கு மட்டும் சின்ன சரிகை, உங்களுக்கு மட்டும் பெரிய சரிகையா? ஏண்டா அறுமுகம், இந்த முத்து பயலுக்கு பழனிசாமி ஏன் இப்படி பயப்படுறாரு? அதை கேட்க போய் தான் எனக்கு உதவி வந்தது. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ பிரகஸ்பதிகி த்ருவந்த இந்திரசாக்ஞஞ்ச ராஷ்டிரம் தாரயதாம் த்ருவம். மாப்பிள்ள இந்தாங்க, மங்களி காரணம் பண்ணுங்க.
பழனிசாமி டேய், நான் இங்கதான் இருக்கேன். என்னமோ சிங்கப்பூர் ட்ரங்கால் போட்ட மாதிரி கத்திட்டு இருக்க. இது என்னது? இது தாலி. அது தெரியுது. என் பொண்டாட்டி கழுத்துல நினைச்சு நிக்க வேணாமா? ஒரு காத்தடிச்சா பறந்துரும் போல் இருக்கு. இப்பவே 10 பவுன்ல தாலி வந்தா தான் கல்யாணம். டேய் முத்து, இதுவே 4 பவுன்ரா, 12,000 ரூபாய். இனிமே என்கிட்ட பைசா கிடையாதுடா. இத கட்ட நான் வெறும் பையன் இல்ல, என்கிட்ட நிறைய ஓட்டக்கல்லாம் இருக்கு. அதை வச்சு பொழைச்சுக்கிறேன். புடியா? புடியா, உடனே கொடுத்தா வாங்கிக்கிறேன். டேய் முத்து, இப்ப கட்டுறா. 6 ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்கு. அதை வித்தாவது நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். கட்டி மேளம், கட்டி மேளம், கட்டி மேளம். தொந்து நானேனா மம ஜீவன ஏதுனா. போதும்பா. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் புறப்படுறேன். இருங்க அண்ணே, இந்த முதல்வருக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இனிமே அதெல்லாம் உன் மாமனார் பாத்துக்கு வர்றா. பழனிசாமி, கல்யாண செலவெல்லாம் நீயே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட. அதே மாதிரி முதல் இரவையும் நீயே பாத்துக்கோ. அவர் கல்யாண செலவு சொல்றாரு. அப்புறம் கருப்பா திராட்சை பழம் இருக்குமே, அதை பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? கேள்விப்பட்டிருக்கேன். அது 2 கிலோ பிடிச்சுங்க. ஆ? இந்த உருண்டையா சிகப்பா இருக்குமே, அது என்ன? ஆப்பிள். அதுல 2 டஜன் பிடிச்சுங்க. அப்படியே ஒரு சீப்பு மலைப்பழம் வாங்கிக்கோங்க. மலைப்பழம் வாங்கிக்கிறோமா? அப்புறம் ஒரு சொம்பு பால் வாங்கிக்கோங்க. பால் வாங்கிக்கிறேன். இருங்க, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு வாங்க. ஏண்டா முதலிரவுனா பாலும் பழம் கேட்பாங்க, நியாயம். நீ எதுக்குடா ஒரு பாட்டில் தேன் கேக்குற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. அது சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். நீ தேனை வச்சு தேன் நிலவையே முடிச்சாலும் முடிச்சுக்குவேன். எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஒரு வயலும் வேட்டி கட்டக்கூடாது. எல்லாம் ஆப்ராயர் தான். எங்க போயிட்டு அந்த முத்து பையில காணமே? அந்த ஒரு பண்ணையார் நிக்கிறாரு, கேட்டு பாப்போம். பண்ணையாரே, பண்ணையாரே, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களே. நான் தானே முத்து. இது வாட்ச் என்ன, இது செயின், இது மோதிரம். இது எங்களுக்கு தெரியாதுங்களா? ஐயோ, சும்மா காமிச்சேன். காமிங்க. இப்ப எங்க மாமனாரு எவன ரொம்ப பிரியம். அவர் தோட்டம், களத்து மேடு எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காசை செலவு பண்றது நாங்க, களத்து மேடு பாக்குறது நீங்களா? எல்லாம் ஓட்டக்கால வந்த ராசினே. முத்து, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஓட்டக்கால நான் கொடுத்துறேன்ப்பா. அவசரப்படாதீங்கண்ணே. ஐயா, 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 அண்ணா, நீங்க சொன்ன கேப்பாரு. நீங்க சொன்ன கேப்பாரு, சொல்லப்படாது. என்ன நீங்க? அண்ணா, 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 டேய். ஐயோ, 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 ஐயோ. அப்புறம் தம்பி சொல்லாம போறியே. அண்ணே, மாடு வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஓகே. குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான வீடு இல்ல. ஒரு 10-12 ரூபாய்க்கு ஓட்டு விடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி கொடுத்தா நான் குடும்பம் நடத்திடுவேன். என்னது? உனக்கு வீடாடா வேணும்? ஐயோ, 10,000 ரூபாய்க்கு 2 மாடு வாங்கி உனக்கு 22,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச. நீயும் உன் பொண்டாட்டி சுத்தி பாக்குறதுக்கு 3,000 ரூபாய், உனக்கு ஒரு தீஞ்ச தலைய கொடை பிடிக்கணும், இருக்கிற ஒரு வீடு, அதையும் நீ எழுதி கேட்க. அண்ணா, ஓட்டக்கலாம். எனக்கு ஓட்டையும் வேணாம், ஓட்ட காரணம் வேணாம், ஓட்ட நோட்டு வேணாம். ஒரு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டான். அண்ணே, என்ற நீங்க யோசனை பண்றத பார்த்தா என்னை அடிக்கலாம்னு தோணுதோ? சேச்சே, உன் உடம்பு மேல கைய வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு தோணல தம்பி. உனக்கு என்ன வீடு தானே வேணும்? என் வீட்டு எடுத்துக்க. அப்ப நீங்க? நான் ஏதோ மரத்து மேலேயோ வைக்க போறே ஒண்டிக்கிறேன், என்ன விடு. இவ்வாறு தம்பி, இனிமே நீ பேச்ச மாத்த கூடாது. ஐயோ, பேச்சு மாறவே மாட்டேன். ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டு உங்க வீட்டை எழுதி கொடுங்க, நான் புதையில உங்கள்ட்ட கொடுத்துறேன். ஓகே? இதுல ஊர் பஞ்சாயத்து வேறையா? வக்கீல் சகிதமா வந்துருவான் போட்டிருக்கு. டேய், இது பஞ்சாயத்து, வேட்டியை விட்டுடுறேன். டேய் தீஞ்ச தலையா, கொடை மறக்கடா. எப்படி? என்ன பழனிசாமி, நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? ஆமாங்க, மனப்பூர்வமா நான் குடியிருக்கிற வீட்டை முத்துவுக்கு கொடுத்துறேன். அதே மாதிரி எனக்கு சொந்தமான இந்த புதையல அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கிறேன். கொடுங்க. என்னாச்சு? $5 லட்சம். முதலாளி, முதலாளி, முதலாளி. என்னையா? கொஞ்சம் இறக்கிறது நிக்கிட்டு, அப்புறமா சொல்றேன். முதலாளி, ஒரு ஓட்டக்காரலாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா? 1 இல்ல 2 இல்ல, சொம்பு நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 5 லட்சத்தை கொடுக்குறீங்களா? இப்போ உங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க ட்ரவுசரோட இருக்கிறீங்க. அந்த 5 லட்சத்தை நான் கணக்கு புள்ள சொல்லி வாங்கிக்கிறேன். கணக்கு புள்ள, அந்த 5 லட்சத்தை சில்லறையா எடுத்து வைக்காத, நோட்டை எடுத்து வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். பழனிசாமி, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் போனேன். மோர் மார்க்கெட்ல நிறைய கிடைச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப இது தேவையில்லை. ராஜாதி ராஜனிந்த ராஜா
சாமியார் தானே நீ? ஆமா. ஏன் சும்மா உட்கார்ந்திருக்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, என்ன விஷயமா எங்கெல்லாம் வர சொன்னீங்க? வேற ஒண்ணும் இல்லையா, இமயமலையில இருந்து உத சாமியார் வந்திருக்காரு. அவரை நம்ம தெருவுக்கு வர சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என்னங்க உதசாமியாரு? இப்படி உதைச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணா ஓஹோன்னு வந்துருவாங்க. அப்படியா? ஆ. ஓம் நமச்சிவாயா. அடடே, அவரே வந்துட்டாரே. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுட சாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அடி ஆண்டி. சாமி, இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்ல. கேட்டிருக்கவே முடியாது. ரொம்ப புதுசு. உட்காருங்க. உட்காருங்க. யோ, ஈ ஒரு சில வந்து நில்லுங்கய்யா. வேண்டாம், கருப்பணி தின்னான் தின்னி போடுவேன். மகனே, நீங்க தள்ளி நில்லுங்க, உங்களை அப்புறமா தனியா நான் ஆசீர்வாதம் பண்றேன். நான் தானே சாமியை வர சொன்னேன். ஆமா, அதனால என்ன தனியா கவனிப்பாரு. நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்க. சரி. சாமி என்ன நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி சுவாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கடா தலையில முடியவே காணா? ஏண்டா இது தலையா வெட்டி விட்டு வரப்பா? போடா. இப்ப உனக்கு என்ன வேணுங்கிற? துண்டை விட்டு போடா. சாமி, நான் வரலாமா? பையா, கரும்பு புடி. இப்ப வா மகனே. உன் பொண்டாட்டி கூட்டிட்டு இல்ல? அவ வீட்டுக்கு வரக்கூடாது சாமி. வீட்டுக்கு வரக்கூடாது இல்ல? ஏன்டா வீட்டுல வச்சிருக்கீங்க? காட்டுக்கு வரட்ட வேண்டியதானே? அவளுக்கு சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவளுக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே சேர்த்து இன்னைக்கு ஆசீர்வாதம். விழுகட்டுமா? கொஞ்சம் இரு மகனே, வேட்டி நல்லா கட்டிக்கிறேன். இப்ப குனி மகனே. நல்லவதிங்க, நல்லவதிங்க, நல்லவதிங்க சாமி, நல்லவதிங்க. அப்படிதான். இருங்க சாமி, இருங்க சாமி, இருங்க சாமி. ஐயோ, சாமி, சாமி, சாமி. சாமி, என்ன மட்டும் ஏன் சாமி ரத்தம் வர முடிய ஆசீர்வாதம் பண்ணீங்க? உன் மேல அவ்வளவு பிரியம் மகனே. நான் சாமியார் ஆனது காரணமே நீங்க தானே மகனே. இந்த குரலை கேட்டிருக்கனே. அடா, நம்ம பழனிசாமி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணலாம் போல தோணுது. ஆனா இந்த உடையும் உத்திராட்ச மாலையும் தான் தடுக்குது. ஏய், நீ 16 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து கல்யாணம் பண்ணும் போது அறக்கிழவியா ஒருத்திய கல்யாணம் பண்ணியே. அவளோட 116 வருஷம் வாழ்ந்து உலகத்தில் எத்தனை விதமான இம்சைகள் உண்டோ, எத்தனை விதமான கஷ்டங்கள் உண்டோ, அத்தனை நீ அனுபவிச்சு அப்புறம் நீ சாமியாரா போடா. நான் சாமியார் ஆனது காரணமா இருந்த இந்த ஓட்ட காலாவே நீங்க வச்சு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.